வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணி நேதாஜி வழங்க கேட்கலாம். மணி நேதாஜி, கூடுதல் விவரங்கள். நிச்சயம் பிரகாஷ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இன்று வார இறுதி நாள் மற்றும் சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை இன்று காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானல் கடந்த சில நாட்களாகவே பரவலான மழை பெய்து வரும் நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் இதனை அனுபவிப்பதற்கு பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா கோகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை ஆகிய பகுதியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. அதே போல் நகரின் மையப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி செய்தும், குதிரை சவாரி செய்தும் மற்றும் செல்பி புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அதே போல் இங்கு உள்ள பிரைன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்து செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானலில் இருந்து கோம்பைக்கு செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களிலும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். கடந்த சில வாரங்களாகவே போதிய சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாமல் காணப்பட்ட நிலையில் தற்போது அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருகையால் சுற்றுலா தலங்களில் தொழில் புரிந்து வருபவர்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அதேபோல் சீனிவாசபுரம், கல்லறைமேடு, மூஞ்சிக்கல் ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், அப்சர்வேட்டரி ஆகிய முக்கிய பகுதிகளில் சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் ஒன்றன் அணிவகுத்து நிற்பதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வார விடுமுறை மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்களில் கூடுதலாக காவல்துறையினரை நியமிக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் தற்போது வரை அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறது. அதே போல் முக்கிய சந்திப்புகள் பேரிகால் வைக்கப்பட்டிருந்தாலும் சாலையில் இருபுறங்களும் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படுவதாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வை காண்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையா உள்ளது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணி நேதாஜி.